படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவாக யாரும் பார்க்க மாட்டிய, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே பாசம் இருக்குது. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒலி சத்தமும் வரும். ஆனால் 3 சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தோளில் தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாமல் உணர்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பார்த்தீங்களா? அப்போ உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இதை வந்து ரொம்ப அருமையாக ஒரு தங்கச்சியாக அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியாக ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு வந்து பிம்பமாக கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனால தான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே. எல்லாரும் முத்திர குத்திடுவாங்க, தீபாக்கால வெறும் அழுகுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரில, உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காவ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னு தெரில, ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி ஒப்பாரி வைப்பான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் இதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களோடு நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகனோடு நடிக்கும் போதும் சரி, எங்கள் அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி, எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உண்மையிலே அந்த மாறி மாறி ஒரு சீன் நடித்தோம் நாங்கள், அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா வந்து நன்றின்னு தமிழில் சொல்கிறேன். ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை, இழிவு சிறப்புண்மை. அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை. எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடை இப்போ என் பையன் சொல்கிறேன், எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை. இப்போ நம்ம ஒன்று சொன்னால் அது இன்னொன்று கொண்டு வரும். எப்படின்னா, பொருந்தும் நல் மனை கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறார். இந்த நீயும் அப்படின்னா, அப்போ நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதில் அர்த்தம், அதுக்குள்ளே அடங்குது. அப்போ ஒன்று சொன்னால் அது ஒன்று கூட்டிகிட்டு வரும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் என் பையன்கிட்ட கேட்குறேன், டேய் நீ பாஸ் ஆகிட்டியாடா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், ஏம்மா பக்கத்து வீட்டில் ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னான்னா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்போ தமிழில் எவ்வளோ அழகு இருக்குது, அந்த தமிழை ரசிங்க. தமிழில் இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா, ஒன்னொன்னே எடுத்து பாருங்க, எத்தனை விஷயங்கள். ஒரு நாலடியாரில் ஒன்று சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாராவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்கன்னா செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்லை. காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறியை வேக வச்சு அந்த உயிர் செத்து போகாமல் அந்த காலத்தில் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதில் அடக்கும். இது போல தான் நிறைய மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். தென் மாவட்டத்தில் இப்பவும் சொல்கிறேங்க்கா, நான் இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். தென் மாவட்டங்களில் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்கள் தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்றீங்க. அப்படி கிடையாது, நான் பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்தில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டில் சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது, ஏனே தெரியல. எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போதே, இப்போ என் வயசில் இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தால் சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னு தனி கொடுத்துணும் போயிடணுன்றான். அது ஏனே தெரியல. தனியாக நின்னா பனைமரம் வந்து பலனே கொடுக்காது. இப்போ பனைமரத்தை பலனை பற்றி நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், அது மேலேருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்போ உறவுகளோடு இருந்தால் தான் அந்த பனைமரம் கூட பயன்படும்.
அப்போ நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோடு சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க, தாத்தாட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும், பாட்டிக்கிட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்கள் அனுபவிச்சிட்டின்னு வச்சுக்கிங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க. அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமாக கிடைக்கலாம், காதலி மூலமாக கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம், யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்தில் வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு, எல்லோரும் தள்ளி தள்ளி போய் நிற்கிறோம். அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தன்னோட இதை வந்து தன்னை தொலைச்ச இடத்துல தான் தேடணும்பாங்க, அது பக்கத்தில் தான் கிடக்கும், எங்கேயும் தள்ளி போய் விழுந்திருக்காது. காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி கிடப்பாங்க, ஒன்றும் சேர்க்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கங்கள் இருக்கும். குடும்பத்தை பற்றி சிந்தனை எப்பயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வீராயி மக்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை என்னோடதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது 100க்கு 100 உண்மை. இயக்குனர் சார் வந்து சொல்லுவார், விளக்கி விளக்கி சொல்லுவார், அவர் அழுவார், அப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் சொல்லுவார். அந்தளவுக்கு இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி தான் சொல்லக்கூட முடிஞ்சிச்சு. என்னோட தலைமகன் வேலராமமூர்த்தி சார், அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், யதார்த்த நாயகன் சொல்லி. கதை நாயகனை பார்த்துருக்கோம், கதாநாயகனை பார்த்துருக்கோம். யதார்த்த நாயகன் வந்து அவர் கூட 2-3 படம் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு என் மகனுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நான் கிளீசரனை போட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன். என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க மாதிரி சார், கண்ணு வலிக்குது சார், அடுத்த சீனுக்கு வாங்க பாரு, கண்ணை அப்படி மூடிட்டு இறுக்கி மூடிட்டு திறப்பார். அப்படியே கண்ணீர் எங்கிட்ட தான் வருமா தெரியல. சார் அந்த சீக்வன்ஸை சொல்லிக் கொடுங்க சார் சீக்கிரட்டை அப்படிமே, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிம்பாரு. அடுத்து என்னோடய 2வது மகன் மாரிமுத்து சார். இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ அவரை ஒரு ஆர்டிஸ்டாவோ பார்க்க முடியாது. இழப்பாக இருக்கிறதுனால வந்து அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அடுத்து இன்னொரு மகன் வரலன்னு நினைக்கிறேன், என் மக தீபா. என் மகளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவான பேச்சுன்னு, அறிவாக வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, நான் தான் காரணம். அப்படி தான் சொல்லிக்கிறேன்னு, அங்கே கொடுக்கக்கூடாது அந்த விஷயத்தை. ஆமாம். இப்போ இந்த திரைக்கதைக்குள்ளே உள்ள நுழையும் போது எல்லாரும் ஒரு விஷயத்தை மாற்றிக்குவோம். நம்மக்கிட்ட எல்லாருமே தவறில்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகும். கட்டாயம் நீங்கள் வேணான்னு சொன்னாலே எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க அவங்கவுங்க வீட்டுக்கு, பக்கத்தில் போய் சொல்லுவீங்க இதை மாற்றி அமைச்சுக்கணும் நம்ம அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயந்தான். எனக்கு இந்த வீராய என்ன இவ்வளோ பெரிய ஓல்டு கெட்டப்பில் நடிக்க போறியா, பார்த்துக்க ஃபீல்டில் இருக்க அப்படின்னாங்க. தாய் ஸ்தானம் யாருக்கும் கிடைக்கும், எங்கெல்லாம் ஒரு அன்பு இருக்கும். உலகமே இப்போ போற்றக்கூடியது எல்லாம், உலகாரையும் கூட தாயைத்தான் பெருசாக பேசுவான், களவாணி கூட தன்னோட தாயைத்தான் எங்கனையா பெருசாக பேசுவான். தூற்றுவதும் போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும், ஏன்னா அவங்க பையங்களை கொண்டு. ஆனால் என்னோட குழந்தைங்களை கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த வீராய்க்கு போற்றுதலுக்கு உண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்காவியம் தான் சொல்லணும். ஒரு காவியம்தான். எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்துருக்கோம். இந்த ஒரு காவியத்தை நீங்கள் பார்த்து அவங்க தன்னோட பின்னாடி வர்ற சந்ததிக்கு, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு தாத்தா பாட்டின்னு, நாங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் பெரிய வீட்டில் வாழ்ந்தோம், அந்த காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், ஏதோ ஒரு கதை இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும், வந்து எல்லோரும் அதை வாங்கிக்கிட்டு போங்க. அடுத்து இயக்குனர் என்னோட பேரன், ப்ரொடியூசர் ப்ளஸ் கதாநாயகன். இடையில வந்துட்டு ஒரு சாப்பாட்டு டயத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, லைட்டாக ப்ரொடியூசர் கவனத்துக்கு போச்சு. அன்னையிலேருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் கவனமாக என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த தம்பி அடுத்த இடத்துக்கே போகும். பண்புகள் வந்து கதையில் மட்டும் சொல்லலை, உண்மையாகவும் இருந்துச்சு. சில பண்புகளை வந்து நாங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டோம், ஒரே குடும்பமாக இருந்தோம், வீராய் குடும்பமாக இருந்தோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், உங்களையும் எங்கள் குடும்பத்துக்கு அழைச்சிருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுக்கணும். இங்கே பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகுது, அதனால் இந்தளவுக்கு முடிச்சுக்கிடுவோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த வீராய் மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும்.
ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் 10 இயக்குனர் சேர்ந்து நடித்தோம். 10 இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனில் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம். அந்த இடத்துல தீபாவுக்கு அங்கே இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும். இது உண்மை, இது யாருமே மறக்க முடியாது. அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து மாயாண்டி மவனும் புரு பண்ணிட்டு போயிட்டான்னு ஒரு கதருவாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டு. அந்த சீனு அந்த படத்தையே அப்படி ஒலிக்கிருச்சு. அப்படி ஒரு ஆழமான நடிப்படை வழங்கினவங்க தான் அவங்க. மாயாண்டி குடும்பத்தில் எவ்வளோ பேர் பிஸியானவங்க தெரியாது, தீபாக்கா பயங்கர பிஸி. அதுலேருந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரத்தமும் சதையுமா, நான் மதுரை மண்ணில் அந்த கேரக்டரை எப்படி பண்ணுவாங்கிற விஷயத்த ரத்தமும் சதையுமா கண்ணில் மீசையில் உதரில் அப்படி தொடையை தட்டி நோலி மேனன்னு சொல்கிற வசனம்லாம் இன்றைக்கி உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீரியையும் வாங்கி பார்த்துட்டு இன்றைக்கி அந்த படத்தை 50 தடவை 60 தடவை 100 தடவை பார்த்தவங்களாம் இருக்காங்க. இங்கே சென்னையில் ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது அண்ணே மாயாண்டி குடும்பத்தில் படம் பண்ணுங்கண்ணே, அந்த படத்தை நான் குடும்பத்தோடு பார்ப்போம்னே, ஊர்னா வந்துடுதுண்ணே, ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே, எங்கள் அண்ணன் தம்பியில் அந்த படத்தை பார்த்தா நான் ஒன்று சேர்ந்தோம், அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார். அதற்கு ஈடையான வெற்றியை அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புகிறேன். ஏன்னா 150 கோடி 500 கோடி 1000 கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும்போது சின்ன படங்களுக்குலாம் ஒரு பேதியும் ஏற்படுறது உண்மை. இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சின்ன படங்களை ஓட்டிகிட்டே வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. படத்தில் வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் சின்ன படம் பெரிய படம்னு பேதம் பார்க்குறதே இல்லை. நல்லா இருந்தால் கை தட்டுவீங்க, நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய படம் தான் நினச்சி போயிருவீங்க. உண்மைதானே? அப்போ இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது பத்திரிகையாளர் அதாவது ஆராதனை செய்து நீங்கள் இது வந்து கொண்டாடும் போது நாகராஜ் கருப்பையா போன்ற ஒரு 25 வருஷ போராட்டமான இயக்குநர்கள்லாம் மேலே வரணும். ஜெயித்தவர்களே திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ, அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பெரிய வலி. அந்த வழியிலேருந்து மீண்டு வர சுகம் இருக்கு தெரியுமா, அது வந்து பேரின்பம். அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமா என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பையா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த வீராயி மக்கள் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு அழகான ஒரு கதையை சொல்லிருச்சு. ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் யாருக்கு தெரியுதோ இல்லையா, அம்மா பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான்லாம் வந்து எங்கள் அம்மா பிரேமா மையன் தான் தெரியுமே தவிர வெங்கட்னா யாருக்குமே தெரியாது, அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த வீராயி மக்கள் படத்தோட அந்த டைட்டில்லையே சார் வந்து அந்த வாழ்வியலை சொல்லிட்டாரு. ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிறைய காட்சிகள் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா இந்த உறவுகள் வந்து இன்றைக்கி எல்லாருமே தூரமாகி எல்லாருமே தனி கொடுத்தனமாக போயிட்டு அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் ஹீரோ சார் அவரே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறத விட அதை கொண்டு வரது பெரிய போராட்டமாக இருக்குது. அதை விட பெரிய போராட்டம் நம்ம ஒரு ஹீரோட்ட போகிறது. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே எந்த ஹீரோ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம ஒரு சின்ன படங்கள் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வரும்போது இவர் மூலமாக இன்னும் நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. ஏன்னா அது இப்போ சின்ன படங்கள்லாம் நிறைய ஜெயிச்சுட்டு வரதுனால அது மாதிரி இதுவும் ஒரு பெரிய படமாக மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டோட முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எல்லாரும் மாயாண்டி குடும்பத்தார் சொன்னாங்க. எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு, அது தென்மேற்கு பருவக்காற்று. அது அந்த அம்மா சாங்கை கேட்கும்போதே கள்ளிக்காட்டில் பிறந்த தாயேன்னு அந்த முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஃபீல் ஆச்சு. தெக்கத்த நாடு வந்து அவ்வளோ சூப்பராக அந்த பாட்டு இருந்துச்சு. அதுக்கு தீபன் சக்கரவர்த்தி சார் அவர் வெறுமனே ஃபேஸ்புக்கில் அவர் போடுற பதிவுக்கு மட்டும் லைக் போட்டுகிட்டே இருப்பேன். அவர் ரொம்ப பழக்கம் கிடையாது, இங்கே தான் அவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி அதுக்கப்புறம் எழுதுனது யாருன்னு கேட்கும்போது இயக்குனரே எழுதியிருக்காருன்னொன்னே அந்த வரிகள்லாம் கேட்க அவர் எந்த அளவுக்கு இந்த உறவுகளை நேசிச்சிருப்பார் இந்த ஊர். ஏன்னா இந்த வீராய் மக்கள் தெரியுது அவருக்கு, அவர் பேர் சொல்லும்போது இங்கே கைத்தட்டுறதுலே தெரியுது மொத்த வீராய் மக்கள் இங்கே தான் இருக்காங்க பிறகு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியை அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம ஒரு மேடையில் நிற்கிறதுக்கு தானே எவ்வளோ போராட்டம், எவ்வளோ அசிங்கம் நம்ம அவமானத்தை சந்தித்தாலும் இந்த ஒரு கைத்தட்டல் இந்த அப்பா அம்மா முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி பரவாயில்ல போய் ஒரு வழியாக டேரக்டர் ஆகிட்ட பிறகு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தான் நம்ம இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். அது நாகராஜ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சாரை வந்து நான் அடிக்கடி வந்து டீ கடையில் மட்டுமே தான் மீட் பண்ணுவோம் நாங்கள் 2 பேரும். எங்கேயாவது பார்த்தா சார் எப்படி சார் என்ன சார் போயிட்டு இருக்கு இவ்வளோ தான் நானும் வரும். அப்போ அந்த படம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார், சார் நீங்கள் கிலா டிஏ எங்கே பண்ணீங்க, சரி எதுக்கோ கேட்குறான்னு பார்த்தா என்னன்னா பட்ஜெட்டுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்படி கம்மியான பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்கன்னு தேடி பண்ணியிருக்காங்க. சார் அதை கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சோடனே தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு ஒதுங்காமல் அந்த படத்தை இன்னும் பட்ஜெட்டில் பண்ணுறதுக்காக அவர் அதை தூக்கிட்டே தெரிஞ்சது எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணிட்டே இருப்பார். அது நாகராஜ் சாரோட வெற்றி வந்து அவரை மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி அந்த படம் அமையும். ஏன்னா அவரோட பல வருஷ போராட்டம் எனக்கும் தெரியும். ஏன்னா அவரை நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தரையும் அந்த எனர்ஜியாக இருப்பார். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்கிற மாட்டார். அவர் ஒரு மென்மையான மனசுக்காரர். அதே மாதிரி இந்த படம் ஒரு உறவுகளை சூப்பராக கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தீபா அக்கா பேசுனது வந்து சூப்பராக பேசினாங்க. அக்கா வந்து நானும் மந்திரப்புனையில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க, அதனால் எனக்கு நல்லா தெரியும் அந்த அக்காவை.
அக்கா வந்து என்னென்னா நடிப்புக்குன்னே பிறந்தவங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னார் சார் மாயாண்டி குடும்பத்தார், நீங்கள் உண்மையிலே யாரையா அழுக வைக்கணும்னா அந்த அக்கா சீனை போட்டு காமிச்சா கொஞ்சம் நேரத்தில் அழுக வச்சலாம். அழுகலைன்னா அவருக்கு அது வியாதின்னு அர்த்தம். அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக அந்த அக்கா சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கள் நிறத்தை பார்த்து நீ வந்து ஏதோ படிக்காதவங்க கேரக்டராக கொடுக்காதீங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், நீங்கள் நல்ல தமிழ் டீச்சர் கேரக்டர்லாம் கொடுக்கலாங்கிறத அக்கா ஒரு ஆடிஷன் மாதிரி இங்கே சூப்பராக ஒரு அழகாக அற்புதமாக பேசி காமிச்சாங்க. அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றி. தன்னட்டி இயக்குனர் சார், பேரரசு சார், வேலராமதி சார், அவர் வந்து என்னென்னா எல்லாரும் நடிகரை பார்க்குறேன், அவர் மிகப்பெரிய எழுத்தர். ஏன்னா நடிகர் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு நடிகராக தான் தெரியும். அவரோட 8 திக்கு மதையான குற்றப்பரம்பரையாக இருக்கட்டும், இன்றைக்கும் அதை படிக்கும்போது அவர் அதே மாதிரி அதெல்லாம் விட அவர் ஒரே ஒரு டைலாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சோன்னா இளந்தாரி பையன் எப்படி இருக்கணும் அது ரீல்ஸ்லாம் போட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டு அந்தளவுக்கு சார் வந்து ஒரு அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மறைந்த மாரிமுத்தண்ணன் அவருக்கும் அவர் இருந்தாலே அந்த இடம் சூப்பராக இருக்கும். அவர் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம், நாங்களும் மிஸ் பண்ணுறோம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும். அப்புறம் கேமராமேன் சீனி சார் அவர், அப்புறம் எடிட்டர் பாடலாசிரியர் மதுரகவி அவர், அப்புறம் இந்த பாட்டை பாடினவங்க வந்து 2 பாட்டுமே ஒரே சிங்கர் இருந்தாங்க, சூப்பராக பாடியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கேட்டவுடனே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஹீரோ வந்து இன்னும் நிறைய படங்கள் நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி. அருமையான ஒரு மாலை பொழுதுல நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கோம். அது உண்மையிலே ஒரு மகிழ்வான ஒரு தருணமான ஒரு பொழுது தான். ஏன்னா அந்த படம் வந்து வீராயி மக்கள் அப்படிங்கிறது அந்த டைட்டிலை நம்ம பார்த்த உடனே இது நம்ம மக்களோட கதை, இது நம்ம மண்ணோட கதை, இது நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படத்தோட டைட்டிலும் சரி, போஸ்டர் டிசைனிங் சரி, ட்ரெய்லர் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ண நிறைய படங்களும் சரி, பண்பாடுகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சரி, நம்மளோட அடையாளத்தை சொல்கிற மாதிரியான நிறைய படங்கள் இன்னும் வரணும். அதுதான் எப்பயுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமா. ஒரு சின்ன படங்கள்ன்றது வந்து நம்ம பண்பாடு, நம்ம அடையாளம், நம்மளோட கல்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுதான் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கட்டும், இப்போ கிடா இருக்கட்டும், தண்டட்டி, இந்த மாதிரி படங்கள் தான் ஒரு தமிழ் சினிமாவோட அடையாளம். நாளைக்கு தமிழ் சினிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படங்கள் தான் நீங்கள் காமிக்க முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய பட்ஜெட்டில் வர படங்களை போய் நம்ம இதுதான் எங்கள் தமிழ் சினிமாவோட அடையாளம் நம்ம காமிக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு பெரிய சவால் இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை எழுதி அதை ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி அதை படமாக்கி ஒரு தேட்டருக்கு கொண்டு போய் மக்களோட அங்கீகாரம் கிடைச்சி அது ஒரு ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு ஒரு செகண்ட் வீக் ரன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லா படத்துக்கும் சரியாக அமைகிறது இல்லை. ஏன்னா அதுக்கான என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அந்த ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் மீடியா, பத்திரிகையாளர் எல்லாருமே கொஞ்சம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி படத்தை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு ஒரு நல்ல சினிமா இது. கண்டிப்பாக எப்படி மாயாண்டி குடும்பத்தாரோ அதே மாதிரி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல சினிமா வருது அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு. படம் பார்த்தவங்க நீங்கள் எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம கைவிட்டக்கூடாது. பத்திரிகையாளரும் சரி, மீடியாவும் சரி, கண்டிப்பாக அந்த நல்ல படத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். எனிவே இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பேசின எல்லாரும் இந்த படம் வந்து வாழ்வியலை சொல்லுது, உறவு முறையை சொல்லுது, அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும், கேட்க அப்படி கம்பீரம் பண்ணிருக்கணும், அப்படி சந்தோஷம் பண்ணிருக்கணும் இல்லையா? இந்த நாகராஜ் மூஞ்சியில் இல்லை சந்தோஷம் இருந்துச்சு. யாரா பார்த்தீங்களா? சிரிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறதுலேருந்து, பேரரசு பேசுறது, வரிசையா சங்கையா பேசுறதுலேருந்து, கோவில் வரிசையா பேசுறதெல்லாம் இப்படி அழுகிறாரு. கண்டிக்கிறதே வரல, பொங்குது வரல. ஏன்னா அவர் அந்த புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம். எழுத்தாளர்கள்லாம் சொல்லுவோம், மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன், எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதாவது இந்த புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளர் நிறையா இருக்கான். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது, என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ளது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளது. இந்த உறவுகள் நுட்பமாக பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் எழுதி கொடுக்குற வசனங்களெல்லாம் டயலாகையெல்லாம் பேசிட்டு நான் தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்கள் பேசுகிறவங்க அழுவான். இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக்கெல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம். என்ன இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஆளை பாருங்க, 2வது படம் பண்ணி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு. என்ன இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ளே கொண்டு வந்து, வசங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி
காட்சியாக்குறதுல பெரிய வல்லவன், பெரிய வல்லவன். இந்த படத்தில் நடிக்கிற போது வீராயி நாத்தாளுக்கு நான் தான் தலைப்பில்லை இந்த படத்தில். எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமையும். அப்படி எனக்கு சொல்கிற போதெல்லாம் சாதாரணமாக சொன்னார். போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர வந்து இது ஒரு தமிழ் படமாக நினைக்கலங்க. தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை. ஏதோ ஒரு மலையாள படத்தில், ஒரு பெங்கால் படத்தில், ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு செட் ஆர்டருக்கு வேலை இல்லை. இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை, காஸ்டியூமுக்கு வேலை இல்லை. பெரும்பாலும் நாங்கள் எல்லோரும் ஓன் காஸ்டியூம் போட்டு நடிச்சிருக்கோம். ஆமாம், அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகளும் தெருக்களும் அப்படியே அண்ணன் வெள்ளத்தில் பூரா இப்போ அந்த குலசேகர மக்கள் தங்கிட்ட தான் போய் எடுக்கிறோம். அந்த ஏரியாவில் வீரசிகாமணி அந்த ஏரியாவிலையும் இப்போ நான் ஷூட் போனது. எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை, புது கட்டடத்தை, அவர் நம்ம வீராய் மகன் பெரியாள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் நினைக்கல அவர். அந்த ஓட்ட வீடு, அந்த ஓட்ட திண்ணை என்ன, அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை, எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை. அதுலையும் தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க. பாண்டிய காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு வயசு என்ன கேட்கக்கூடாதா? ரைட்டு. என்னைய விட அவங்க குறைஞ்சது 15 வயசு இளமையாக இருப்பார் நினைக்கிறேன். கவிதா கூட சொன்னாங்க 70 வயதில் ஆரோக்கியமாக எப்படி இருக்குது வேறாபத்திரி இருக்கலாம். எனக்கு 72 வயசு, 73 வயசு எனக்கு. இல்லை, என்னைய விட அவங்க 15 வயசு கம்மியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு ஆத்தாவை நடிக்கிறாங்க. பார்த்தா அந்த படத்தில் என்ன இந்த கிராமிய படங்கள், தமிழில் வர்ற கிராமிய படங்கள், குறிப்பாக தென் மாவட்ட படங்கள், அது குறிப்பாக அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிடுச்சாங்க. நடிக்கிற பொம்பளைகள்லாம் ஒரு இழுப்பாக டயலாகில் ஒரு எழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் மார்க் பண்ணலை. புதுப்படை நடிச்சிருக்கான். ஆனால் தெக்கத்தி தமிழ் அது. ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுகிற டயலாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிருங்க அப்படி உயிர்லேருந்து வருங்க, உயிர்லேருந்து. ஏப்பா மூத்தவனே ஏண்டா வேணாம்டா என்ன கேட்குற போது நமக்கு உருகும். எனக்கு சொல்லவே வேண்டியதில்லை. என்ன நான் இத்தனை வருஷம் கேட்டதில்லை, 10 வருஷத்துக்கு 11 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சினிமாவில். இத்தனை படங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல, நான் கிளிசரின் போட்டு நடித்ததே இல்லை. பார்த்து அந்த சீனுக்குள்ளே போவேன், அப்படி நினச்சோன்னு அழுவேன், கண்ணீர் வந்துடும். என்ன நான் கிளிசரின் போட்டதே இல்லை. பாண்டியக்காவா அது தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்தில். என்ன போட்டிதான் நானாண்டியான்னு பார்த்துருவோன்னு தான் பார்த்தேன் அன்னைக்கு. அந்த சீனில் நல்லா இருந்துச்சு. என்ன வந்து அல்லேன்னு வரும், அப்போ தட்டி விடுவேன். என்ன அப்படி ஒரு சீனை நான் சும்மா தீபாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இல்லது. நாகராஜ் என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன், வசனகர்த்தா, வாழ்க்கையை தெரிஞ்சவன், வாழ்க்கையை வந்து எழுத்தில் கொண்டு வந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும். தமிழில் வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமாக வீராயி மக்கள் ஒரு படமாக இருக்கும். அப்படி பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்டுகளுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து, இன்னொன்று அவர் ஒரு இயக்குனராக நடக்கலை, இயக்குனராக நடக்க மாட்டார். என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி. என்ன பெரிய வசதிகளையும் யாரும் நாங்கள் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தம்பியா மாரிமுத்து நடிச்சிருக்காரு. வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார். 2 பேரும் ஒரே ஹோட்டல், ஏற்று ரூமு. ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம், ஒரு காரில் நான் முன்னாடி இருப்பேன், பின்னாடி இப்போ டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம். ஒன்றும் பண்ணா இருக்கும். படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும். அண்ணன் தம்பி என்ன எங்கள் ஆத்தா செத்து கொண்டு போய் புதைச்ச சுடுகாட்டில் போய்
நான் அவரை விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே, கதகார வீட்டுக்குள்ளே. எனக்கு தெரியாமல் பின்னாடி போய் அந்த புதைச்ச புதவுகளியில் வந்து அந்த புதமேட்டில் வந்து கம்மாயில் விழுந்து மாரிமுத்து ஆடுவார். நான் உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவன் ஒரு நையாண்டி அப்படி அப்படி அடிச்சுட்டு போகிறவர், அவர் அழுகிறாரு. நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு 10 அடி தூரத்துலேருந்து அப்படியே மாரிமுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தம்பி வந்து நம்ம வந்து அவனை சேர்க்கலை, இருந்தாலும் தாய் பாசத்தில் வந்து அழுகிறான். என்ன இன்னொன்று, நான் என் வீட்டில் மூத்தாள், நான் அண்ணன் தம்பி 4 பேரில் நான் தான் மூத்தாள். எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாள். என்ன அப்படி ஒரு கிராம வாழ்க்கையை தான் அதைத்தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு, எத்தனை தேசம், எத்தனை இராணுவத்தில் இருந்து இந்தியா முழுக்க சுற்றினவன், உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன். ஒரு கதையை கூட பெருநாளி பெரிய அளந்தோடு தாங்கல, பூரா அந்த மக்களை வச்சு அழுது. ஏன்னா அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே போய் தூக்குவேன் 2 பேரும் அழுவோம். இந்த மாரிமுத்து நான் நடிச்சுட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி இல்லை, செப்டம்பர் 5ஆம் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி ஷூட் போகிறேன். நேரம் நான் அங்கே வீரசியாமிலிருந்து மறுநாள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றாரு. நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தில் ஒரு ட்ராலி ஷாட்டு, அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன். ட்ராலியை போட்டிருக்காங்க, ஒரு 10 பத்திரம் இருக்கும். என் அசிஸ்டண்ட் கூட வந்து, ஐயா மாரிமுத்து இறந்தோம்னா 2 பேரும் நாங்கள் வந்து ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு 8 மாதம் 10 மாதம் 1 வருஷம் ஆகியிருந்தா பெருசாக தெரிஞ்சிருக்காது எனக்கு. நேற்று முந்தா நாள் ஒன்று மண்ணா இருந்துட்டு இப்போ ஒன்றா புரோட்டா கடையில் வைத்துன்னு, ஒன்றா டீ குடிச்சிட்டு, ஒன்றா கொட்டை மொச்சப்பயத்தை வைத்துன்னு விட்டு, ஏன்னா இங்கேயும் ஒன்று மண்ணா அண்ணன் தம்பின்னு அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் 2ஆவது நாள் 8ஆம் தேதி இறந்தவனார். காட்டேன் ஆக்சிடென்ட். எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு டயலாக் வரதில்லை. ஷார்ட்ரு ஆக்ஷன் டயலாக் வரல. அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உலுக்கியது. அந்த சாவி என்னை ரொம்ப உலுக்கிடுச்சு. அவர் மாரிமுத்தோட இன்னொன்று, மாரிமுத்து நடித்த கடைசி திரைப்படம் தான். முடிச்சுட்டு வந்தார், டப்பிங் போனார், எதிர்நீச்சல் டப்பிங் போனார், இறந்துட்டார். என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன். அவருடைய பங்களிப்பு எல்லாம். இன்னொன்று, எப்படித்தான் அந்த நாகராஜ் வந்து எப்படித்தான் இப்போ திட்டம் போட்டாருன்னு தெரியல, கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட்கள் பிடிச்சி போட்டார். அப்படி பிடிச்சி போட்டுருக்காரு எல்லா பேரும். செந்தி இருக்காங்களா? போயிட்டாங்களா? செந்தி எல்லாம் தீயா இங்கே போயிட்டாங்களா? அப்படியா? மாரிமுத்தோட ஒய்ஃபை செந்தி நடிப்பாங்க பாருங்க. அந்த குடும்பத்தை களைச்சி விடுற பொம்பளை. ஆமாம், பார்த்தா உண்மையிலேயே எனக்கெல்லாம் அவ்வளவு உண்மை சினிமா கோவம் வராது, உண்மையான கோவம் வருது. அப்படி பேசுறது இல்லை. அப்படி எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க. நானும் அதில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரமா. அப்புறம் ப்ரொடியூசரு இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா வந்து கோயம்புத்தூர்கார். அவர் மூஞ்சியை பாருங்க, கோயம்புத்தூர்கார் மாதிரி இருக்காரு, எங்கள் ராமநாதக்காரர் மாதிரி இருக்கார். அப்படியே எங்கள் முதுகுளத்தூர் கமலிக்காரர் மாதிரி இருக்கார் மூஞ்சி. நம்ம நாட்டு மூஞ்சி, நம்ம ஊருக்கு ஏற்ற அந்த ஃபேஸு. என்ன அவர் இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பேன், காதலிச்சுக்கிட்டு தர்றாருல ஒரு சாங்கில். இந்த காதல் தான் நாங்கள்லாம் காதலித்தோம், கிராமத்து காதல் அதானே. அந்த இதில் பாருங்கள் நீங்கள், இப்படியே 2 பேரும் அந்த ஹீரோ அந்த பொண்ணு வரலையா, என்ன 2 பேரும் எப்படி போய்கிட்டே இருக்காங்க, நடந்துக்கிட்டே இருக்க இப்படியே இருக்காங்க. எந்த இடத்துலையும் தொடலை. ஒரு இடத்துல அப்படி தொடுவார் பாருங்க, சல்லுன்னு இந்த நாகப்பாம்பு சல்லுன்னு திரும்பும். அது வேற சிரிச்சுக்கிட்டே கூடமாட அலைஞ்சிக்கிட்டே தெரியுது, காதலிச்சுக்கிட்டே தெரியுது. இப்படி தொட்ட ஒன்று அப்படி பாம்பு மாதிரி சீரும். அதுதான் கிராமத்து காதல். ஏன்னா இதை எப்படி நாகராஜ் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, இதை எப்படி பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா சுரேஷ். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக
உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்படிப்பட்ட படங்களை என்ன இது மாதிரி நான் ஆர்டிஸ்ட்டுகளை, இயக்குனரை என்ன நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும். இந்த விழாவுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன், மதுரையில் இருந்தேன். தேதி வேறு ஒரு என் பேத்தி கல்யாண வேலையில் போய்கிட்டு இருக்கு, அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சவன். இன்னைக்கு 18, 17, 19, 20 ஞாபகம் இல்லை எனக்கு. காலையில் தான் ஃபோன் வருது, ஐயா அப்படின்னு. அப்புறம் நம்ம 4 மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியாந்தேன் நான். ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம். இந்த சந்தோஷம் வந்து இந்த படம் பெற வெற்றியில் வந்து இருக்கணும். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் வேணும், உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். படத்தை பற்றி சொல்லணும்னா, பாலராமு சார் வீராய் மக்கள் கதை எழுதிட்டு நான் தயாரிப்பாளர் சுரேஷானந்த் அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கதையில் வேளா சார் இல்லாமல் இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போக முடியாது, அதுக்கு நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் கொடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த உடல் மொழியை, அந்த மண்ணோடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜை அவர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன் சினிமாவில், சமீப கால படங்கள்லாம். மத யானை கூட்டமும் கிடாரி ரெண்டு படம் போதும் அவர் சிறந்த நடிகர்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இதில் இருக்கும். அந்த 2 படமே எனக்கு பயங்கரமாக பெரிய இதாகிடுச்சு. எமோஷ்னலாக கோபமான வேளா சாரை அப்படியே சாந்தமான, அன்பான, ஒரு பாசமான மனுஷனாக நான் காட்டணும். நான் எழுதி மருதமுத்துங்க இந்த கேரக்டரை அவர் பிரமாதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து சேர்த்துட்டார். அது வந்து மிகப்பெரிய இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் தீபாக்கா அவங்கள பற்றி சொல்லணும்னா, கிராமங்களில் வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, உறவுமுறைகள் சிக்கல்கள்னால் அதில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது தங்கச்சி தான். ஏன்னா ஒரு அண்ணன்கிட்ட பேசினா இன்னொரு அண்ணன் கோச்சிப்பார், இன்னொரு தம்பி கோச்சிப்பான். அப்படி உடஞ்சி கிடக்கும்போது அந்த அத்தைகளுடைய பெயின் இருக்குல்ல, அதை நான் கண்மடி பார்த்துருக்கேன். நம்ம ஊருக்குள்ளே போனாலே எங்கள் அத்தை என்னை பார்த்து அழுதுகிட்டே போவாங்க. எங்கள் குடும்பத்தில் அவங்க கொஞ்ச நாள் பேசலை, எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அண்ணன் பையனை அவங்க பிள்ளைய தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி ஒரு அத்தையை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா நான் தீபாக்கை கேரக்டர், வடிவு கேரக்டர் நான் எழுதினேன். அதை பிரமாதமாக அந்த 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 கலாச்சாரத்தோட, அந்த மண்மனம் மாணாத யதார்த்தத்தோடு அவங்க ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மாரியம் சார், அவர் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். அவருடைய இழப்பு ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக ஆயிடுச்சு. இந்த கதைக்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது. ஒரு குடும்பமாக எல்லாருமே இந்த படத்தில் கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். சிந்தியா மேம் அவங்க ஒரு நெகட்டிவ் ஷேடோ கேரக்டர், அங்கம்மான ஒரு கேரக்டரு. அதை வந்து அது கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஒரு ஆரம்பித்தாங்கன்னா, யாரோ ஒரு ஆடு மேஞ்சதுக்கு, ஒரு கோழி மேஞ்சதுக்கு, ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா, தண்ணி தூக்க போகும்போது பேசுவாங்க, புல் கட்டுத்திட்டு போகும்போது பேசுவாங்க, ஆடு விரட்டிட்டு போகும்போது பேசுவாங்க. முதல் நாள் தான் சண்டை முடிஞ்சு நம்ம விட்டோம்னா அது 2ஆவது நாள் ஆரம்பிச்சுவாங்க. ஒரு சண்டை 1 வாரம் 1 மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய கிராமங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். அதே அந்த நெகட்டிவ் ஷேடோ கேரக்டர் எமோஷனலாக ஒரு காலத்தில் பாசிட்டிவாக மாறுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது சடனாக நடந்துடும். அதை வந்து ரொம்ப அழகாக சிந்தியா மேம் பண்ணியிருக்காங்க. ரமா மேம் வந்து இதில் வேளா சார் அந்த குடும்பத்தில் மூத்த மருமகளாக பண்ணியிருக்காங்க. சாரோடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. எல்லா குடும்பங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து தியாகத்தோட மொத்த உருவமாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி இருந்திருக்காங்க. ஒரு நேரத்தில் சாப்பாடு வடித்தாங்கன்னா 20 பேர் சாப்பாடு போடணும். கொழுந்த மைங்க, நாத்தனார் மைங்க, அப்படி இன்னொரு கொழுந்தேன், இப்படி எல்லாத்தையும் சரிசமமாக நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே வந்து அப்பா சித்தப்பா எல்லாம் கோபமாக இருந்தால் கூட அவங்க எல்லாத்தையும் அதை பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பம் உடையாமல் போய் கொண்டு போகிறது அம்மாக்கள் தான். அம்மாக்களுடைய தியாகத்தில் தான் இன்னும் நிறைய கூட்டு குடும்பம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டரை ரமா மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இணை தயாரிப்பாளர் இளத்துறனை பற்றி சொல்லணும். அவர் வந்து இந்த படம் கதை எழுதின பிறகு இந்த கதை எழுதின பிறகு நான் வெள்ளத்துறனை போய் பார்த்தபோது ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒரு இணை தயாரிப்பாளர் வர்றதுக்கான விஷயங்கள் இல்லை. ஸோ அப்புறம் வந்து இந்த படத்தோட பாடல்களை கேட்டார், கதையை கேட்டவுடனே இந்த படத்துக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அவர் பட்ட உழைப்பை வந்து நான் சாதாரணமாக சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் எங்களை எல்லாத்தையும் அரவணைச்சி ஒரு ப்ரொடியூசர் மாதிரி அவர் நடந்துக்கல.
ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ஒரு எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படத்துக்கான விஷயத்தை மட்டுமே எஃபெக்டிவாக செஞ்ச ஒரு வெள்ளத்தூர் அண்ணன். அவருக்கு என்னுடைய நன்றி. சுரேஷ் நந்தா என்னுடைய தயாரிப்பாளர். அவர் வந்து நானும் அவரும் ஒரு ஷூட்டிங்லாம் மீட் பண்ணோம். அதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னேன். கதையை சொன்ன நாள்லேருந்து இந்த கதையை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 வருஷமாக அந்த கதைக்கான ட்ராவல் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு நாள் சார் இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அடுத்த ஷெட்யூல் எப்படி வரும் எங்களுக்கு தெரியல, நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக முடிஞ்சு ஒரு ஆடியோ லான்ச்சு நடந்து ரிலீஸ் ஆகணும், அந்த நம்பிக்கையோடு தான் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கோம். அதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தான், சினிமா மேலே அவருக்கு உள்ள நேசிப்பு தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம். அவருக்கு என்னுடைய நன்றி. பாண்டியக்கா வீராயி கேரக்டர் படத்தோட டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க போட்ட எஃபெக்ட், அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவங்க வந்து அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. எல்லாத்தையுமே அந்த சாந்தமாக பாசமாக அன்பாக அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இந்த கேரக்டரை உள்வாங்கி தென் மாவட்டத்தில் உள்ள வீராயி, நான் பார்த்த வீராயி கேரக்டரை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் படத்தில் நடித்திருக்க அத்தனை